இறைவனின் நிகழ்ச்சிகளாக உங்களிலே திருவரையினுடைய ஒரு வசனத்தை அரபியில் ஓதி அதனுடைய மொழியாக்கத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون صدق الله العظيم. திருமறையினுடைய 2வது அத்தியாயம் 164. இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை சமர்ப்பிக்க ஆரம்பிக்கின்றேன். இந்த உண்மையை அறிந்து கொள்ள சார்ந்து வேண்டுமாயின் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒருங்கமைப்பிலும் இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியை அதை இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லா விதமான உயிரினங்களையும் பரவச் செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அளவற்ற அருளாளன் மிகவும் அன்புடையதாகிய உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து காத்து வரும் ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி அவனுடைய திருநாமம் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இறை செய்தியை நம்மை படைத்த இறைவனுடைய செய்தியை வழிகாட்டுதனுடைய விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்காக அவனை அழைத்த போது அதை செவிசாய்த்து இங்கே வந்து குறிப்பாக தூரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜனாப் முகமது ஜமாலுதீன் ஷா உமரி அவர்களுக்கும் அவர்களையும் நம்மளுடைய மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராகிய ஐயா எம் சுந்தரமூர்த்தி அவர்களையும் மற்றும் தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்ய ஆசிக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நம்மளுடைய ஐயா அவர்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் நம்மளுடைய இஸ்லாமிய தகவல் மையத்துடன் ரொம்ப நீண்ட நாட்களாக தொடர்பு மட்டுமல்லாமல் எல்லா விஷயம் நமக்கு ஆலோசனை முதல் கொண்டு நம்மளுடைய இந்த பணிக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஐயா அவர்களை நான் சிறு வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரியவராக திறந்து கொண்டிருக்கிற நம்முடைய இஸ்லாமிய
நம்முடைய இஸ்லாமிய தகவல் மையத்தினுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான பெரிய வாய்ப்பை உருவாக்கிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இஸ்லாமிய தகவல் மையத்தின் சார்பில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு முறையும் எனக்கான அழைப்பையும் அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்துவதை ஒவ்வொரு நாளும் நான் நன்றி உணர்வோடு நான் நிச்சயம் இருப்பேன். நான் பள்ளி காலத்திலிருந்து கல்லூரி வரை என்னை இன்றைக்கு ஒரு மத்திய அரசு வழக்கறிஞராக சமூகத்திலும் பொது வாழ்விலும் என்னை உயர்வான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இஸ்லாமியா கல்லூரி. அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு சமூக ரீதியாகவும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த புரிதல் சப்ஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய புரிந்துணர்வு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியா முதல் கொண்டு உலக அரங்கில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசம், நம்முடைய நாடு, நம்முடைய மண், இவைகள் ஒட்டுமொத்தம் இந்த தேசத்திற்கு அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். அதில் மாறுபட்ட எண்ணமும் மாறுபட்ட சிந்தனையும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் அடிப்படையில் ஏற்படுகின்ற அந்த வேறுபாடுகளுடைய விளைவுதான் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பல்வேறு வகையில் நமக்குள் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு நமக்குள்ளான சிந்தனைகள் நமக்குள்ளான செயல்பாடுகள் இவைகள் எல்லாம் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி அரசியல் ரீதியாகவும் அல்லது தனிப்பட்ட தன்னுடைய காழ்ப்புணர்ச்சிக்காகவும் இன்றைக்கு பல்வேறு வகையில் நம்மை இன்றைக்கு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான புரிதல்கள் இந்த இஸ்லாமிய தகவல் மையம் போன்று பல்வேறு நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் நாம் சகோதரர்கள் நம்முடைய நாடு வாழ்வதற்கும் வளம் பெறுவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மனித ஜனநாயகத்தின் சட்டத்தின் முன் நாம் எவ்வாறு ஒரு சமமானவர்கள் என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதோ அதே போன்று நாம் சகோதரர்கள் சகோதரிகள் என்பதிலும் நாம் நிலைநிறுத்த வேண்டும். அந்த நிலைநிறுத்தப்பட வேண்டிய இன்றைய புரிதல் தான் நம்முடைய பயணம். அந்த புரிதலுக்கான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காகவும் இன்றைக்கு சமூக ரீதியான செயல்பாட்டுகளில் முதன்மைகளிலே இன்றைக்கு தலைமைத்துவமாக இருக்கின்ற ஐயா பேராசிரியர் அவர்கள் வருகை புரிந்திருக்காங்க. அவருடைய கருத்துக்களை நானும் உள்வாங்கிக் கொள்வதற்கு நானும் மாணவன் என்கின்ற முறையிலே தான் இங்கே பங்கேற்க வருகை தந்திருக்கின்றேன். அருமையை பேராசிரியர் ஐயா அவர்கள் என்னையும் இங்கே வாழ்க்கை வழங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஒரு பழமொழி உண்டு, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பதை போல இந்த மிகப்பெரும் அவையில் இறையன்போடு இருக்கக்கூடிய இறைவனுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை புரிவதற்கும் இங்கே நான் கலந்து கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை காட்டிலும் மனித வாழ்க்கையில் என்னை நன்னறிப்படுத்துவதில் எனக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். அதற்கு என் நன்றியை தெரிவித்து ஐயாவருடைய கருத்தை நான் கேட்பதில் உங்களை போன்று நானும் ஆர்வமாக இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். மிக்க நன்றி ஐயா அவர்கள். அடுத்தபடியாக பக்கத்திலே முகராபாத் ஜாமியா தாருல் என்னும் பழம்பெரும் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருபவரும் சமூக சேவை, மக்களுடைய உள்ளங்களை மத நல்லிணக்கமும் நல்ல எண்ணங்களும் பதிய வேண்டும் என்ற அடிப்படையில் கண்ணும் பகலும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி ஜமாலுத்தீன் சாஹிப் அவர்களை நான் பேசுமாறு அழைக்கின்றேன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவமாக வழிநடத்தக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். இஸ்லாமிய தகவல் மையம் வாணியம்பாடியின் சார்பாக இந்த நல்லதொரு நிகழ்ச்சியிலே
கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் என் ஆழ் மனதின் வெளிப்பாடாக அன்புடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் நாம் முழுக்க முழுக்க இறைவனை குறித்தும் இயற்கையை குறித்தும் பேச இருக்கின்றோம், கேட்க இருக்கின்றோம், சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மனிதன் சிறந்து விளங்குவதற்கும் சீரிய சிந்தனையுடன் செயல்படுவதற்கும் சில அடிப்படைகள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படைகளில் நாம் தவறிழைக்கின்ற பொழுதுதான் நம்மிடம் மனிதம், மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், சமூக நலன் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் மங்கி போய் விடுகின்றன. சில நேரத்தில் மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றன. அதன் விளைவாக மனித இனம் மாபெரும் அவலங்களுக்கு ஆளாகிறது, மாபெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டி வருகிறது. எனவே இத்தகைய சிந்தனைகளையும் அடிப்படை கண்ணோட்டத்தையும் அடிக்கடி மக்கள் மனதிலே பதிய வைக்கும் விதமாக, பகிர்ந்து கொள்ளும் விதமாக நிகழ்வுகள் ஆங்காங்கே நடத்தப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாமிய தகவல் மையம் வாணியம்பாடியும் உணர்ந்திருப்பதின் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் முதலாவதாக நான் நேரடியாகவே இறைவனை பற்றி பேசாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்திலும் நாம் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய வானத்திலும் என்ன தெரிகிறதோ அதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திப்போம். அதன் அடிப்படையில், இயற்கையின் அடிப்படையில் இறைவனின் வல்லமையை உணர்வோம் என்ற கோணத்திலே சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக சில வசனங்கள் இங்கு வாசிக்கப்பட்டன. அது ஒரு வேதத்தின் வசனங்கள் தானா என்று உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தின் ஆரம்பமே இயற்கையை பற்றியதாகத்தான் இருக்கிறது. இதோ நான் அந்த வசனங்களை மீண்டும் உங்கள் முன்னால் வாசித்து காண்பிக்கின்றேன். வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பு, வானங்கள் மற்றும் பூமியின் ஒழுங்கமைப்பு இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வருவதிலும். இரண்டாவது விஷயம். மூணாவதாக, மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களில். நாம் இதனை, இந்த மூன்று விஷயங்களை மேலோட்டமாகவே பார்ப்போம். பொதுவாகவே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவை. நாம பூமியில் தான் நடக்கின்றோம். அன்னார்ந்து பார்க்கின்ற பொழுது வானம் தெரிகிறது, அது நம்முடைய மேற்கூரையாகவே இருக்கிறது. அந்த தைரியத்தில் நாம் இந்த பூமியில் நடக்கின்றோம். நமக்கு மேல் ஒரு முகடு இருக்கிறது என்ற உணர்வோடு இதை நாம் அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய பயன்பாட்டில், நம்முடைய நாம் அணுகுவதில், நாம் கையாள்வதில் இருக்கின்ற விஷயங்கள். ஆனால் நாம் இதை குறித்து ஆய்வு கண்ணோட்டத்தோடு நமக்கென்று இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? பார்த்திருப்போம், அறிந்திருப்போம்.
ஆனால் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்திருப்போமா என்று சொன்னால் அதில் நாம் கொஞ்சம் சுணக்கம் தான் காணப்படுகிறது. இங்கு அந்த இயற்கையை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் அறிவார்ந்த மக்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று அறிவு பகுத்தறிவு என்று வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதையும் சிந்திக்காமல் நடைமுறை வாழ்க்கையிலே செய்வதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இயற்கையை நீங்கள் அணுகக்கூடியதை, நீங்கள் அனுபவிக்கக்கூடியதை, நீங்கள் பார்க்கக்கூடியதை, நீங்கள் உணரக்கூடியதை குறித்து ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை? இந்த பூமியை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த வானத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதத்தை குறித்து நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது இவை நிச்சயமாக ஒரு வல்லமை பொருந்திய ஆகச்சிறந்த நுண்ணறிவாளனாக தான் இது படைக்கப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு துல்லியமாக இந்த பூமியும் வானமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் பூமியிலே என்ன அற்புதங்கள் நடக்கின்றன, வானத்திலே என்ன அற்புதங்கள் நடக்கின்றன. மாலை பகல் பொழுது மறைந்து இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்த பகல் எப்படி மறைந்தது, இருள் எப்படி வந்தது, இது எதற்காக வருகிறது, இதில் மனிதர்களாகிய நமக்கு என்ன பயன் இருக்கிறது, பலன் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாமா? இதன் பின்னணியில் இவை எப்படி செயல்படுகின்றன? பகலெல்லாம் உழைக்கின்றவனுக்கு மாலை ஓய்வு நேரம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த மாலை வந்து இருள் சூழ்ந்து அவன் படுக்கைக்கு சென்று உறங்கினால்தான் அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்து புத்துணர்வு பெற்று மீண்டும் உழைக்க முடிகின்றது, செயல்பட முடிகின்றது. இயற்கையினுடைய இந்த அமைப்பை யோசித்து பாருங்கள். காலமெல்லாம் பகலாகவே நீடித்து விட்டால் நம்முடைய கதி என்னவாகுவது? காலமெல்லாம் இரவே சூழ்ந்து இருள் சூழ்ந்து இருந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? யோசித்துப்பார். இது அன்றாடம் நாம் அணுகக்கூடியவைகள் தான். இதை குறித்தும் நாம் சிந்திக்காமல் இருப்போமேயானால் இதனை ஏற்படுத்திய அந்த வல்லவனை குறித்து எப்போது சிந்திக்கவும்? எனவே இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதை குறித்து யோசியுங்கள், சிந்தியுங்கள். இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதனை சிந்தியுங்கள். இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு உதாரணமாக இறைவனே அடுத்த வசனத்திலே வாக்கியத்திலே சொல்லுகின்றார், கடலில் பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு செல்லும் கப்பலை குறித்தாவது சிந்தியுங்கள். இது ஏன்னு சொன்னா, வானங்களையும் பூமியையும் குறித்து சிந்திக்காத நீங்கள் இரவும் பகலும் மாறி மாறி வருவதை கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருந்தது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. மாறாக இதை இயக்குபவன், இதை படைத்தவன், இதை இயக்குபவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்கணும்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு, கப்பல் தானாகவே உருவாகி விட்டது, அது சரக்குகளை தானாகவே எடுத்துக் கொள்கிறது, அது சரக்குகளை சுமந்து மறுகரைக்கு சென்று மறு நாட்டுக்கு சென்று அங்கு இறக்கி வைத்து விடுகிறது என்று யாராவது உங்களிடம் சொன்னால் நீங்கள் அவரை குறித்து என்ன சொல்வீர்கள்? இது தானாக நடக்கக்கூடிய செயல்கள் அல்லவே, இது எப்படி தானாக நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக மறுப்பீர்கள் இல்லைங்களா? அப்ப எந்த
மக்களுக்கு பயனளிப்பவற்றை பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் என்ற விஷயத்தை இறைவன் ஏன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னார், இவையெல்லாம் எவ்வாறு இயற்கையாக நடந்து விடாது, சுயமாக நடந்து விடாது. அதை இயக்குபவன் ஒருவன் இல்லாமல் கப்பல் நகராது. அதன் மீது சுமைகளை சுமப்பவர்கள், அந்த சுமைகளை ஏற்றுபவர்கள் இல்லாமல் அந்த சுமைகள் ஏறாது. அதை இறக்குபவர்கள் இல்லாமல் அந்த சுமைகள் கீழே இறங்காது என்பதனை எப்படி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அதுபோன்று இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் அதனை துல்லியமாக இயக்குகின்றான் என்பதனை நீங்கள் எப்படி மறுப்பீர்கள்? இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருவதன் மூலமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை கொண்டு வருபவன், அதனை துல்லியமாக வடிவமைத்து செயல்படுத்துபவன் ஒருவன் இல்லாமல் காலையும் மாலையும் உங்களிடம் வருமா? சூரியன் உதிக்குமா? யோசித்து பாருங்கள். இவற்றுக்கு பின்னால் ஒரு அறிவார்ந்த சக்தி. அவனை நீங்கள் எந்த பெயரை கொண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். பகவான் என்று சொல்லுங்கள், இறைவன் என்று சொல்லுங்கள், காட் என்று சொல்லுங்கள், அரபி மொழிகள் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், எந்த மொழியை கொண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒருவன் இருக்கின்றான், ஏகன் ஒருவன் இருக்கின்றான், அதனை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையைத்தானே இது உணர வைக்கின்றது. பிறகுதான் இந்த வசனங்களை, இயற்கையின் இந்த நிலையை உணர்த்தக்கூடிய இந்த வசனங்களின் ஆரம்ப வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அதன் பிறகுதான் இறைவன் என்ற வார்த்தையையே இறைவன் இந்த வசனங்களில் பயன்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் பாருங்க, வானங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் என்று 3 விஷயங்களை குறித்து சொல்லிவிட்டு, இந்த 3 விஷயங்களை குறித்த மனுஷன் யோசித்தாலே போதும், இவனை செய்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற முடிவுக்கு அவன் வந்து விடுகிறான். அவனை நீ அல்லாஹ் என்று சொல்லிக்கொள், ஆண்டவன் என்று சொல்லிக்கொள், பகவான் என்று சொல்லிக்கொள், கடவுள் என்று சொல்லிக்கொள், ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு சக்தி இருக்கிறது. அவனை அரபியிலே அல்லாஹ் என்கின்றோம். அந்த அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும், இப்போதான் அல்லாஹ் என்ற வார்த்தையே, இறைவன் என்ற வார்த்தையே இந்த வசனத்திலே இடம்பெறுகிறது. அதற்கு முன்னால் 3 விஷயங்களை சொல்கின்ற பொழுது இறைவன் என்ற வார்த்தை இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த அடிப்படையான, இந்த ஆரம்பமான, இந்த அத்தியாவசியமான இந்த 3 விஷயங்களை குறித்து மனிதன் சிந்தித்தாலே போதுமானது. அங்கு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதனை அவன் தெளிவாக உணர்ந்து கொள்வான். அந்த இறைவன் தான் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கின்றான். வேறு யாருங்க இறக்கி வைப்பான்? இறைவன் அல்லாத வேறு எந்த சக்தி வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கும்? யோசித்து பாரு. இந்த அமைப்பை, வானத்திலிருந்து மழை பொழியக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கியவன் யார்? மழை பொழியக்கூடும் என்றுதான் வானிலை ஆய்வாளர்கள் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். பாரி வருஷா ஹோனே கா சம்பாவனா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஹிந்தி சொல்றேன், ஹிந்திக்கு ஆதரவாளர் மழை பெய்ய கூடும் என்றுதான் சொல்றார் வானிலை ஆய்வாளர். வானிலை அறிக்கை சொல்றவர் நாளை வாணியம்பாடியில் கனமான மழை பெய்ய கூடும் அப்படின்னு சொல்றார். அப்போ மழை பெய்ய கூடும் என்றுதான் சொல்ல முடிகிறதே தவிர வானில் இருந்து மழையை பொழிக்கிறவன் யார்? யோசிக்கிறோமா இல்லையா? இது இறைவன் அல்லாமல் வேறு யார் இந்த நிகழ்வை நடத்துகிறார்? கொஞ்ச நாள் வரைக்கும் அறிவியலும் விஞ்ஞானமும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, மேகங்கள் மூலமாக மழை பொழிகிறது அப்படின்னா அவரையும் சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை இல்லை, மேகங்கள் உருவாகுவதற்கு நீர், அது எங்க இருக்கிற நீர்? பூமியில் இருக்கின்ற நீர், கடல் நீர். அதுதான் ஆவியாகி மேகங்களாக மாறி கருமேகமாக ஆகி கருமுற்று பிறகு அந்த மேகங்கள்
ஒன்றை ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்கின்ற போது உருவாகின்றதுதான் மழை, இல்லையா? இது எப்ப கண்டுபிடிச்சாங்க? அண்மையில கண்டுபிடிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேகம் தான் மழையை பொழிவிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த மேகம் எதன் மூலம் உருவாகிறது என்ற உண்மையை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இறைவன் குர்ஆனில் சொல்லிவிட்டார். யோசித்து பாருங்கள். அப்ப இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வானில் இருந்து இறைவன் தான் மழையை பொழிவிக்கின்றான். அந்த மழையின் மூலமாகத்தான் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் பெருமான் சொல்வதை போன்று, நீர் இல்லைனா உயிரினமே இல்லை, பூமியே இல்லை, எந்த புற்றுண்டுகளும் முளைக்காது, எதுவும் கிடையாது. அப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்கும் மனிதனுக்கு தேவையான அத்துணை பொருள்களும் ஜீவராசிகளும் உயிரினங்களும் தாவரங்களும் அவசியமானவையாக இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் நீர்தான் அடிப்படை. நீரின்றி அமையாத உலகு. அந்த நீரைத்தான் மழை நீராக வானில் இருந்து இறைவன் பொழிவிக்கின்றான். நீங்க கேட்கலாம், மண் பூமியின் அடித்தட்டில் இருந்தும் தண்ணீர் கிடைக்கிறதே. நிலத்தடி நீருக்கும் ஆதாரமாக அமைவது மழை நீர் தான், இல்லைங்களா? நிலத்தடி நீருக்கும் ஆதாரமாக அமைவது மழை நீர். வானில் இருந்து இறைவன் மழையை பொழிவிக்கவில்லை என்று சொன்னால், நிலத்தடியில் இருந்தும் நீங்கள் எவ்வளவு எத்தனை அடி ஆழமா போட்டாலும் தண்ணி வராது. அதற்கும் ஆதாரம் மழை நீர் தான். எனவேதான் இறைவன் இங்கு சொல்லுகின்றான், வானிலிருந்து மழையை பொழிவித்து பின்னர் அந்த மழை நீரை கொண்டு பூமியை, அது இறந்து போய் இருந்தாலும் சரி, சில பூமி பார்ப்போம் நம்ம, மழையே இல்லாமல் வறண்டு போய் வெடித்து கிடக்கும். பூமி செத்து போய் கிடக்குதுன்னு, ஏன்னா ஒரு புற்றோடு கூட முளைக்காம கிடைக்கும். ஆனா இரவு பெய்த மழையினால் காலையில் நாம் எழுந்து பார்ப்போம், அந்த இறந்து போன பூமி புற்பூண்டுகளால் பசுமையாக இருக்கும், உயிர் பெற்றிருக்கும். ஆக இறந்து போன பூமி உயிர் பெறுகிறது. எதனை கொண்டு? மழை நீரை கொண்டு. இந்த வல்லமை யாரிடம் இருக்கிறது? ஆக இயற்கை என்று நாம் எதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுகிறோமோ, அந்த இயற்கை தான் நமக்கு உணர்த்துகிறது இறைவன் ஒருவன் இருக்கின்றான். இந்த இயற்கை தான் நமக்கு உணர்த்துகின்றது இறைவன் ஒருவன் இருக்கின்றான்.
இயற்கை இறைவன் இருப்பதை குறித்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் தான் அந்த உணர்வை பெறாமல் இறைவனை குறித்த அலட்சியத்தில் மூழ்கி இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு இந்த வசனம் தொடர்ந்து பேசுகிறது. வானில் இருந்து இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியை அது இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து அதில் எல்லா விதமான உயிரினங்களையும் பரவச் செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இந்த இயற்கையே இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றான். யோசித்து பாருங்கள். நம்ம சாதாரணமா சரிப்பா இறைவன் தான் இதெல்லாம் படிச்சோம் சொல்லிட்டு போயிடும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள், இறைவன் எவ்வளவு துல்லியமாக ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். மனிதர்களே, உங்களை குறித்தே நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம தமிழ் சித்தர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. 5 பூதங்களை பத்தி பேசுவாங்க. அந்த 5 பூதங்களும் மனிதனுடைய உடலில் இருக்கிறது என்பதனை நிரூபிப்பார்கள். இறைவன் இதைத்தான் சொல்லுகின்றான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சூழலில் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய உடலிலும் இருக்கிறது. உங்களுடைய உடலை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சுவாசிக்கின்ற மூக்கின் துவாரங்களை சிந்தித்து பாருங்கள். உயிர் மூச்சுதான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிர் மூச்சை உள்வாங்குவதற்கு 2 வழிகளை இறைவன் மூக்கு என்ற இந்த உறுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மூக்கில் நாம் நுகர்வதன் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம் என்ன வாடை இருக்கிறது, நல்லதா கெட்டதா. ஒரு உணவை நாம் உட்கொள்வதற்காக கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவை உள்வாங்குவதற்கு முன்பாகவே கண் அதனை பார்த்து விடுகிறது. அதில் உள்ள கோளாறை அது காண்பித்து விடுகிறது. மூக்கு அதனை நுகர்ந்து விடுகிறது. அது உகந்ததா என்பதனை சொல்லி விடுகிறது. அதனையும் தாண்டி நாம் வாயிலே அதை வைத்து விட்டால் உடனடியாக நாவு சொல்லி விடுகிறது, இது நல்லதா கெட்டதா, கசப்பானதா இனிப்பானதா, துவர்ப்பானதா, அதிக உப்பு கலந்ததா அல்லது உப்பு சப்பே இல்லாததா, உடனடியாக உணர்த்தி விடுகிறது நாவு. இந்த துல்லியமான அமைப்பை உருவாக்கியவர் யார்? அதை குறித்துத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு துல்லியமாக கண், மூக்கு, நாக்கு, வாய், பற்கள் உட்கொண்ட உணவை குறைத்து அதை உள்ளே தள்ளுவதற்கு ஏற்ற உமிழ்நீர், அதை உள்வாங்கி இழுப்பதற்கு தொண்டையின் அருமையான அம்சம். யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க இறைவனுடைய வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த துல்லியமான படைப்பாற்றல் இறைவன் அல்லாது வேறு எவரால் செய்திருக்க முடியும்? இவையெல்லாம் யதார்த்தமாக இயற்கையாக அப்படியே உருவாகிவிட்டது என்று எப்படி நாம் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட முடியும்? யோசித்து பாருங்கள். நாம் உள்வாங்கக்கூடிய அந்த மூச்சு காற்று,
அது உள்ளே சென்று சுத்தமாகி நம் நுரையீரல் மூலமாக நம்முடைய உடலுக்கெல்லாம் ரத்தத்தை பாய்ச்சுவதற்கு பயன்படுகிறது அந்த ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை இருக்கின்ற நச்சு காற்றைத்தான் கார்பன் டை ஆக்சைடாக வெளியே தள்ளுகிறது. நாம மூச்சு விடுகிறோம், அது கார்பன் டை ஆக்சைடாக நச்சு காற்றாக வெளியே சென்று விடுகிறது. ஆக்சிஜன் மாத்திரம் உள்வாங்கி. யோசித்து பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. ஒவ்வொரு மூச்சு காற்றின் போதும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு துல்லியமாக அதனை வடிவமைத்தவன் யார்? எப்படி செய்திருக்க முடியும்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இதை போன்று ஒவ்வொன்றை குறித்தும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த பார்வை, கண்களை குறித்து, காதுகளை குறித்து, காதை குறித்து நாம் என்ன நினைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் சில ஓசைகள் வருகின்றன, இனிமையானதும் வருகின்றது. பொண்டாட்டி சத்தம் போடுற அந்த சத்தமும் வருகிறது, பிள்ளைங்க அழுகுறதும் இந்த காது கேட்கிறது. பாடலாசிரியர் இளையராஜா அவர்கள் பாடக்கூடிய இனிமையான பாடலும் நாம் காதுகளில் எட்டுகிறது. இதுதான் அதனுடைய பயன்பாடு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இதையும் தாண்டி காதின் பலன்களை குறித்து நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது எத்துணை புள்ளிகள் அக்குபஞ்சர் மருத்துவ முறையிலே அங்கு புள்ளிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த புள்ளிகளை அழுத்துகின்ற போது உடலின் பல்வேறு பகுதிகளில் வேலை செய்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறாக ஒவ்வொன்றையும் குறித்து இறைவன் இதே வேதத்தில் தான் சொல்லுகின்றான். இதையெல்லாம் குறித்து நீங்கள் சிந்தியுங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நாம் 2 உதடுகளை ஏற்படுத்தி தரவில்லையா? உதடுகள், யோசித்து பாருங்கள். இந்த உதடுகளுடைய பயன்பாடு என்ன? இந்த உதடுகள் இல்லாமல் இந்த உதடுகள் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு அழகிய தமிழில உங்களிடம் நான் உரையாற்றிக் கொண்டிருக்க முடியாது. ஏதோ கத்தராறு நினைச்சு போயிடுவீங்க. இந்த உதடுகள் தான் நான் வார்த்தைகளை கொண்டு உங்களிடம் பேசுவதற்கு, என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த உதடுகள் தான் ஒத்துழைக்கின்றன. எவ்வளவு அருமையான அமைப்பு பாருங்கள். இறைவன் படைத்த அந்த அற்புதத்தை யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் சாதாரணமாக இயற்கையானது, இயற்கை என்று சொல்லிவிட்டு நாம் கடந்து சென்று விட முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படி நான் எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லிக்கொண்டே செல்வதற்கு இது நேரம் இல்லை. ஆனால் ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் துல்லியமாக படைத்து நமக்கு துணை அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். நீங்கள் அவற்றை குறித்து சிந்தித்தால், அதை எழுதி வகைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தால் ஒருபோதும் உங்களால் எழுதி முடிக்கவே முடியாது. இறைவனின் இந்த அருட்கொடைகளை, அவன் வழங்கியுள்ள இந்த அருட்கொடைகளை குறித்து நீங்கள் யோசித்து அதை பதிவு செய்வதற்காக நீங்கள் முயற்சித்தால் உங்களால் பதிவு செய்யவே முடியாது. அத்துணை அருட்கொடைகள், அத்துணை அருட்கொடைகள். உடலை பற்றி தான், சில உறுப்புகளை பற்றித்தான் நாம் பேசினோம். ஆனால் உள் இயக்கங்கள், உள் உறுப்புகளின் இயக்கங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். வகை வகையான ருசியான உணவுகளை உட்கொள்கின்றோம். ஆனால் அது உள்ளே சென்று நமக்குரிய சக்தியை எதற்கு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சக்திகளை உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு அது வழங்கிவிட்டு கழிவாக வெளியேறிவிடுகிறது. இந்த கழிவு சரியான முறையிலே வெளியேறவில்லை என்று சொன்னால், அதை கோளாறு ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய பாதிப்பை நாம் சந்திக்கின்றோம். யோசித்து பாருங்கள். இவ்வாறு உடலின் கூறுகளை குறித்து யோசித்துக் கொண்டே செல்லலாம், சிந்தித்துக் கொண்டே செல்லலாம். அற்புதங்களை கொண்டு அற்புதத்தை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டே செல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த அண்ட சராசரத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஏராளமான சான்றுகள், ஏராளமான சான்றுகள்.
ஏராளமான சொற்கள். சூரியன், சந்திரன், இது நமக்கு ஒரு கோள்களாக தெரிகின்றன. சூரியன் ஒரு கோள், சந்திரன் ஒரு கோள். பகல் நேரத்திலே சூரியன் உதிக்கிறது, வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் அது நமக்கு தருகிறது. இரவிலே சந்திரன் குளிர்ச்சியான அந்த சூழலிலே இதமான வெளிச்சத்தை நமக்கு தருகிறது. ஆனால் அன்பார்ந்த சோதரர்களே, இந்த சூரியனும் சந்திரனும் எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே செயல்படுகின்றன, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து செயல்படுகின்றன, இதையெல்லாம் நாம் யோசித்திருக்கிறோமா? இந்த பூமி 1000 மைல் வேகத்தில், மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாதான் ஒரு அரை மணி நேரத்துல வேலூருக்கு போய் சேர முடியுது. 1000 மைல் வேகத்தில், மணிக்கு 1000 மைல் வேகத்தில் இந்த பூமி சுழல்கிறது. ஆனால் நாம் அமைதியாக பூமியில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடிகிறது. இது எப்படி சாத்தியம்? இந்த பூமி இவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தும் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நடந்து கொண்டிருக்கக்கூடிய, பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எந்த விதமான உதறலும் வைப்ரேஷனும் ஏற்படுவதில்லையே. இது எப்படி? நாம் யோசித்து பார்க்கிறோமா? அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த பூமியாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், இவை அனைத்துமே தமக்குரிய ஒரு வட்டப்பாதையில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில், நிர்ணயிக்கப்பட்ட முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனை இயக்கிக் கொண்டிருப்பவன் யார்? இதனை வடிவமைத்தவன் யார்? துல்லியமாக இதனை இயக்கிக் கொண்டிருப்பவன் யார்? பூமிக்கும் சூரியனுக்கும் 95 மில்லியன் இடைவெளி, மைல்கள் இடைவெளி. 95 மில்லியன் மைல்கள் இடைவெளியிலே சூரியனும் பூமியும் இருக்கிறது. இவ்வளவு தொலைவில் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தை நாம் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு வெப்பம் தான் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவ்வளவு தூரத்தில் அந்த சூரியன் இருந்தால்தான் நீங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வெப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் நெருங்கி விட்டால் பூமி பஸ்பமாகி, அல்லது நம்மை விட்டு கொஞ்சம் அது நகர்ந்து தொலைவில் சென்று விட்டால் இங்கு உயிரே வாழ முடியாத அளவிற்கு பனி சூழ்ந்து விடும், குளிர்ச்சி அதிகமாகி எல்லாம் உறைந்து போகும். யோசித்து பாருங்கள். ஆக ஒரு துல்லியமான டிஸ்டன்ஸை படைத்தவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது அவனுடைய வல்லமையையும் அவனுடைய படைப்பாற்றலையும் அவன் துல்லியமாக இயக்கக்கூடிய அவனுடைய அறிவாற்றலையும் அல்லவா நமக்கு உணர்த்துகிறது. இவை இவ்வாறு ஒவ்வொன்றை குறித்தும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இவற்றை சாதாரணமாக இயற்கை என்று நினைத்து நீங்கள் கடந்து சென்று விடாதீர்கள். இதன் விளைவாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த இறைவனை குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள். அவனை குறித்து உங்கள் அற்ப அறிவுக்கு ஏற்ப நீங்கள் விதவிதமான கட்டுக்கதைகளை அவன் பால் ஏற்றி சொல்லாதீர்கள். அவனை குறித்து உங்கள் கற்பனைக்கு எட்டியவாறு நீங்கள் கருத்துக்களை சொல்லாதீர்கள். அவன் வல்லமை மிக்கவன். அவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவன். அவன் உங்களை வீணுக்காக படைத்தவன். அவன் உங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். இதனையும் இறை வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன.
இவ்வாறு வானங்களை குறித்தும் பூமியை குறித்தும் தன்னை குறித்தும் தன் சூழலை குறித்தும் சிந்திக்கின்ற மக்கள் இறுதியாக என்ன முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால், இறைவா நீ இவற்றையெல்லாம் வீணுக்காக படைக்கிறீர்கள். ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா. பிறகு என்ன? நீ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக எங்களை படைத்திருக்கிறாய். எங்களுக்காக இத்துணை வளங்களையும் நீ படைத்திருக்க, அதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க, என்னை மாத்திரம் எங்களை மாத்திரம் நீ வீணுக்காக படைத்திருக்க முடியுமா? நீ ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக எங்களை படைத்திருக்கிறாய். அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறும் நோக்கத்தில் செயல்படுவதற்கும், நீ விரும்பாதவற்றில் இருந்து விலகி இருந்து செயல்படுவதற்கும், உன்னுடைய படைப்பினங்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கும், சக படைப்பினங்களான மனிதர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கும் நீ என்ன வழிவகைகளை வகுத்து தந்திருக்கின்றாயோ அந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அதிலே நாங்கள் தவறிழைத்திருந்தால் அதில் எங்களை குற்றம் பிடித்து எங்களை நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிறகு உன்னை சந்திக்க நாங்கள் வருகின்ற போது எங்களை கொடுமையான அந்த நரகத்தில் போட்டு எங்களை வதைத்து விடாதே, அதிலிருந்தும் எங்களை நீ காத்தருள்வாயாக என்ற முடிவுக்குத்தான் வந்து அந்த இறைவனிடமே சரணாகதி அடைவார்கள். ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா சுப்ஹானக். உன்னை குறித்து நாங்கள் இட்டுக்கதைகளை இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களை சொல்வதற்கு எங்களை ஆக்கிவிடாதே. நீ தூய்மையானவன். துல்லியமாக படைத்து எங்களை வடிவமைத்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீ மிக தூய்மையானவன். உன்னை குறித்து நாங்கள் எங்கள் அற்ப அறிவிற்கு உன்னை குறித்து தவறான விஷயங்களை குறித்து நாங்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை. நீ பரிசுத்தமானவன், நீ உயர்ந்தவன், நீ மேலானவன். நீ யாருடைய மகனாகவும் பிறந்து வர முடியாது. நீ எந்த அவதாரமும் எடுத்து வந்து விட முடியாது. நீ அவற்றிற்கெல்லாம் மேலானவன். நீ மேலானவன், நீ உயர்ந்தவன். உன்னை போன்று யாருமே கிடையாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. சித்தர்கள் சும்மா சொல்லவில்லை. அந்த வல்லோனை யாரும் எவரும் பார்த்ததில்லை. அவருடைய அத்தாட்சிகளாக அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களை பார்த்து அவன் வல்லமையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவனை இந்த அற்ப கண்களை கொண்டு காண முடியாது. கண்டவர்கள் எவரும் சொன்னதில்லை, சொன்னவர்கள் எவரும் கண்டதில்லை. ஆக அப்படி இருக்க அவனுக்கு எந்த உருவத்தையும் கொடுத்து அவன்தான் இவன் என்று சொல்லி அந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் செய்வதில்லை. நீ அதற்கெல்லாம் அதையெல்லாம் விட்டு உயர்ந்தவனாக இருக்கிறார், தூய்மையானவனாக இருக்கிறார், எங்கள் கற்பனைக்கெல்லாம் எட்டாதவனாக நீ இருக்கிறார் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அவனை குறித்து அவனை வடிவமைப்பதிலும் அவனுக்கு உருவம் கொடுப்பதை விட்டு அவன் எது நமக்கு வழங்கி இருக்கின்றானோ, எது நம்மிடம் எதிர்பார்க்கின்றானோ, எதை செய்யும்படி அவன் நம்மை படைத்திருக்கின்றானோ அதை குறித்து அக்கறை கொண்டு அவனை சந்திப்பதற்காக நாளை மறுமையிலே செல்கின்ற போது நாம் எதை செய்துவிட்டு வந்தோம் என்று சமர்ப்பிக்க வேண்டுமே, அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து யோசித்தவர்களாகவும், அதில் ஏதேனும் தவறுகள் நாங்கள் செய்திருந்தால் எங்களை பிழை பொறுத்தருள்வாயாக, நாளை எங்களை குற்றம் பிடித்து நரகத்திலே தண்டனை கொடுத்து விடாதே இறைவா என்று மன்றாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுப்ஹானக ரப்பனா ஃபகினா அஸாபன்னா. இதுதான் சகோதரர்களே இயற்கையை குறித்து மனிதன் சிந்திக்கின்ற பொழுது எடுக்கின்ற முடிவு. இது ஏதோ சாதாரண மனிதர்கள் தான் எடுக்கிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆழ்ந்து அறிவியல் ஞானம் பெற்ற விஞ்ஞானிகளும் கூட சிந்தித்து இந்த முடிவைத்தான் எடுப்பார்கள் என்று இறைவனே சொல்லுகின்றார். இன்றைய விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் இதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடியார்களில் ஆகச் சிறந்தவர்கள், இறைவனின் அடியார்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இறைவனை குறித்து சிந்தித்து, இறைவன் படைத்த இயற்கை குறித்து சிந்தித்து,
இறைவனின் வல்லமையை அறிந்து கொண்டவர்கள் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்றார்களே, அவர்கள்தான் அறிஞர் பெருமக்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள்தான் அறிஞர் பெருமக்கள், அவர்கள்தான் அறிஞர்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அறிந்தவர்கள்தான், இறைவனுடைய வல்லமையை புரிந்தவர்கள்தான், இயற்கையின் இந்த ஏற்பாட்டை பார்த்து படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இணங்கி அவனுக்கு பணிந்து வாழ்பவர்கள் தான் உண்மையிலேயே அறிஞர்கள் என்று இறைவேதம் குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான அருமையான வசனங்கள், அருமையான வசனங்கள். இதனை ஏதோ ஒரு மதத்தின் வேதம் என்ற பார்வையிலே நீங்கள் பார்ப்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை படைத்த, அகிலங்களை படைத்த இறைவனிடமிருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன என்ற உணர்வோடு நீங்கள் அதனை படித்து பார்க்கின்ற போது உங்களை நிச்சயமாக அது மெய்சிலிருக்க வைக்கும். ஏனென்று சொன்னால் இந்த வேதமே சொல்லுகிறது, நீங்கள் இதனை ஆழ்ந்து சிந்தித்து படியுங்கள். இதை மேலோட்டமாக படித்துவிட்டு செல்லாதீர்கள். இதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் குறித்து நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள். அதன் பிறகு அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த ஆன்மீக உணர்வுகளை நீங்கள் பெறுங்கள். உங்களுக்கும் அதன் மூலம் உங்களுக்கு பயன் கிடைக்கும், நீங்கள் பயனடையுங்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த அந்த பலன்களை எடுத்து சொல்லுங்கள் என்றுதான் சிந்திக்க தூண்டுகிறது இந்த வேதம், யோசிக்க சொல்லுகிறது இந்த வேதம். இது வேறு ஆன்மீகத்தை மாத்திரம் பேசக்கூடிய வேதம் அல்ல, அறிவியலை குறித்து பேசுகிறது. இப்ப நாங்கள் வாசித்த வசனங்கள் எல்லாம் அறிவியலை குறித்த வசனங்கள். நான் ஒரு சில வசனங்கள் தான் சொன்னேன், ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. வசனங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது மெய்சிலிர்த்து போவீர்கள். இது எப்படி ஒரு மனிதரால் சொல்லப்பட்டிருக்க முடியும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நிச்சயமாக இது ஒரு மனிதரால் 1400 வருடங்களுக்கு முன்பாக வந்த அந்த அரபு பாலைவன பகுதியிலே வாழ்ந்த ஒரு அரபு மனிதரால் இதை சொல்லி இருக்கவே முடியாது. எந்த அறிவியல் சிந்தனையும் இல்லாத ஒரு காலகட்டம் தான், எந்த விஞ்ஞான கருத்துக்களும் பேசப்படாத ஒரு காலகட்டம் தான் அது. அப்படி பேசப்பட்டிருந்தாலும் குறிப்பாக அந்த சமூகத்தினரை குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த கருத்துக்கள் ஒரு அரேபிய பாலைவன பகுதியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனால் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவரால் சொல்லப்பட்ட வாசகமாகவே இது இருக்காது. வேறு யாரால் சொல்லப்பட்ட வாசகம் என்று சொன்னால் படைத்த இறைவனிடமிருந்துதான் இவை வந்தவை என்பதற்கு இதைவிட பெரிய சான்று வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. எனவே அத்தகைய வசனங்கள் இறுதி தூதரான முகமது நபியின் வாயிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டன. அது இறைவன் அவர் மூலமாக பேசினார். இறைவன் அவர் மூலமாக பேசினார். இறைவன் நேரடியாக நம் முன்னால் வந்து பேசுவதில்லை. இறைவன் இறை தூதர்கள் மூலமாக நம்மிடம் பேசுகின்றார். தன்னுடைய இறுதி தூதரான முகமது நபி மூலமாக நம்மிடம் பேசினார். எனவேதான் குர்ஆனை நாம் படிக்கின்ற பொழுது இறைவன் என்னோடு பேசுகிறான் என்ற உணர்வை நீங்கள் பெற முடியும். இறைவன் என்னோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றான், இறைவன் என்னை படைத்த இறைவன் என் படைப்பாளன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். அந்த உணர்வை நிச்சயமாக இந்த வேதம் தருகிறது, இந்த வசனங்கள் தருகின்றன. இதை வாசிக்கின்ற பொழுதே நீங்கள் உணராம், இறைவனுடைய வசனங்கள் தான். இது ஒரு முகம்மது என்ற ஒரு மனிதனால் சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருக்க முடியாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இயற்கையின் இந்த இனிமையான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இயற்கை சொல்லும் உண்மையை உணரக்கூடியவர்களாக நாம் இன்னும் மேம்பட வேண்டும். அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மைக்கு அடிமணியக்கூடிய பண்பாளர்களாக பக்குவம் நிறைந்தவர்களாக நாம் உருவாக வேண்டும். அதன் மூலமாகத்தான் மனித சமூகத்தில் நன்மைகளை நாம் எதிர்பார்க்க முடியும், நலவைகளை நாம் பார்க்க முடியும், நாமும் நல்லவைகளை செய்ய முடியும், பிறரிடத்திலும் நல்லவைகளை நாம் எதிர்பார்க்க முடியும்.
இந்த அடிப்படை விஷயங்களில் நாம் கோளாறு வைத்துவிட்டு எவ்வளவுதான் நாம் பொருளாதாரத்திலும் வேறு அரசியலிலும் வேறு எந்த விதத்திலும் நாம் முன்னேறியதாக சொல்லிக் கொண்டிருந்தால் அது உண்மையான முன்னேற்றம் அல்ல. மாறாக அடிப்படையான இந்த இறைவனை குறித்த சிந்தனையும் இறை வழிகாட்டுதலையும் கொண்ட உணர்வோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான் மனித சமூகத்திற்கு நாம் உண்மையிலேயே பயனளிக்கக்கூடிய நன்மக்களாக திகழ முடியும். அந்த உண்மையை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் தந்தருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவன். சொல்லுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் கோவி சம்பத்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சகோதரர், நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வள்ளிப்பட்டு அண்ணன் ஜெயராமன் அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய தகவல் மையத்தினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். அவர் சில கருத்துக்கள் இந்த சமூக ரீதியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய பாலியல் ரீதியாக இன்னும் இளைஞர்கள் தவறான பாதைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், சமூக சீர்கேடுகள், இந்த சமூகத்தை எவ்வாறு வழிநடத்துவது, இந்த இஸ்லாமியர்கள், இந்த சமூகம், இந்த மரபுகள், இந்த தகவல் மையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து ஐயவர்கள் 5 நிமிடம் பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது இஸ்லாமிய பெருமக்களுக்கு நோன்பு காலம்.